ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வகுப்புகள் மற்றும் வழிகாட்டியாக நம்முடைய கல்வி மையம் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை உங்களுக்கு பதிவிட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸாக அதனுடைய ஆன்சர், அதனுடைய விரிவான விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி கொஷின் நம்பர் 4, John Dewey states that true knowledge can be acquired only through dash. அதாவது உண்மையான அறிவை டேஷ் மூலம் மட்டுமே பெற முடியும் என்று ஜான் டூயி கூறுகிறார். பிஜிடிஆர்பி 2021-22 கேட்கப்பட்ட வினா. இதற்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். லேர்னிங் கற்றல், பி இன்டலெக்ட்ஸ் அறிவாற்றல், சி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம், டி மெமரிசேஷன்ஸ் அதாவது மனனம் செய்தல். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர், அதாவது ஜான் டூயி எதன் மூலம் அறிவை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி அனுபவம். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான விரிவான விளக்கம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 3ல் ஜான் டூயி பற்றி பார்த்துருக்குறோம். அதே போல் இதுலேயும் பாருங்கள். ஜான் டூயி என்பவர் ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க கல்வியாளர் மற்றும் தத்துவஞானி ஆவார். அப்படியே இவருடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா ஜான் டூயி 1859 to 1952 வரைக்கும் இவருடைய வாழ்ந்த காலங்கள். தேசியம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா. தொழில் தத்துவஞானி, உளவியலாளர் மற்றும் கல்வி சீர்திருத்தவாதி. அடுத்தது இவருடைய முக்கிய பங்களிப்புகள் எதுனாக்கா பயன்முறை தத்துவம், பிராக்மெட்டிசம், முற்போக்கு கல்வி, கல்வியில் ஜனநாயகம், இதெல்லாம் இவருடைய முக்கிய பங்களிப்புகள். அடுத்தது இவருடைய பிரபலமான நூல்கள் பார்க்கும் பொழுது ஜனநாயகமும் கல்வியும், டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன்ஸ், இது எந்த காலகட்டத்தில் 1916. அடுத்து அனுபவம் கல்வியும், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் 1938. நாம் எவ்வாறு சிந்திக்கிறோம், ஹவ் வி திங்க் 1910. இதெல்லாம் இவருடைய பிரபலமான நூல்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவருடைய முக்கியமான கோட்பாடுகள் பார்க்கும் பொழுது உண்மையான அறிவு அனுபவத்தின் மூலம் மட்டுமே கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது உண்மையான அறிவு அனுபவத்தின் மூலமே கிடைக்கும். அப்போ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் அனுபவம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்வி என்பது வாழ்க்கைக்கான தயாரிப்பு அல்ல, கல்வியே வாழ்க்கை தான் அப்படி சொல்கிறது இவருடைய முக்கியமான கோட்பாடுகள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜான் டூயினுடைய கல்வி முறை முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னாக்கா, 1 செயல் மூலம் கற்றல், அதாவது லேர்னிங் பை டூயிங், குழந்தைகள் செயல்பாடுகள் மூலம் கற்க வேண்டும். அடுத்தது சமூக தொடர்பு, குழந்தைகள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். 3 சிக்கல் தீர்க்கும் திறன், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், நிஜ வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்வது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆசிரியர் வழிகாட்டி, அதாவது டீச்சர் ஆஸ் ஏ கைடு, ஆசிரியர் கட்டளைகளை கொடுப்பவர் அல்ல வழிகாட்டுபவர். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய அதாவது ஜான் டூயினுடைய கல்வியினுடைய முக்கிய அம்சங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கான வினா உங்களுக்கு முழுமையான ஒரு விளக்கத்தையும் ஒரு புரிதலையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.